காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னையில் இரண்டாவது நாளாக இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மறியலில் ஈடுபட உள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரும் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் குதீப்பிடம் கேட்கலாம். குதீப், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு இருக்கும் சூழல் குறித்து சொல்லுங்க. மோகன், தற்போது நான் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சரக்கு ஏற்றி இறக்கி கையாளும் முனையத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த பகுதியில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அந்த கட்சியினர் தயாராக இருக்கின்றனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கட்சி தமிழர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த இடத்திற்கு வருகை தர உள்ளார். அவரது தலைமையில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதற்காக இந்த சென்ட்ரல் சரக்கு கையாளும் முனையத்திற்கு முன்பாக இணை ஆணையர் நிர்மல்குமார் ஜோஷி, துணை ஆணையர் ஜெயக்குமார் தலைமையில் சுமார் 150க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் அவர்கள் வந்து இறங்கி முழக்கங்கள் எழுப்பிய பின்னர் கைது செய்யப்படலாம் என்பதற்காக பேருந்துகளும் கைது செய்வதற்கான பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலும் அதே போல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். மோகன், குதீப், இப்போ அடுத்தபடியாக வேறு யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறது? தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சரக்கு கையாளும் முனையத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு. அதனால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே நேற்று நடத்திய போராட்டங்களினால் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டிருப்பதனால் இந்த போராட்டத்திலும் இந்த கட்சி நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்தவர்கள் வந்து முனையத்திற்குள் சென்று ரயில் மறியல் உள்ளிட்ட சேவைகள் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இங்கு இவர்களுக்கு மட்டும்தான் தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த அமைப்பினருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. மோகன், நன்றி குதீப். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.